அடிப்புளி டேஸ்ட்டில் சோம்பேறி மீன் குழம்புங்க. சீலா மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கள் ஒரு ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். அட்டகாசமாக இருக்குங்க டேஸ்ட்டு. 1/2 கிலோ சீலா மீன் வாங்கியிருக்கேன். எங்கள் ஊரில் வந்து இதுக்கு வந்து கோவஞ்சி மீனுன்னு சொல்லுவோம் நாங்கள். அப்புறமா வந்து ஊளி மீனுன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன மீனுன்னு சொல்லுவீங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. சென்னையில் வந்து இது சீலா மீனுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பாறை மீனுங்க. மீன் கடையில் போய் மீன் வாங்கிட்டு வந்து கழுவி நறுக்கி குழம்பு வச்சாங்க. சீலா மீன் வந்து கழுவி எடுத்தாச்சு. உப்பு போட்டு இந்த மாதிரி நல்லா உப்பு போட்டு உள்ளுக்கு இருக்க வயிற்று பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கோங்க. உப்பு போட வர சொன்னீங்கன்னா கவுச்சி வாடையே இருக்காதுங்க. உப்பு மஞ்சளும் போட்டு கழுவி பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டில் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி 4-5 தடவை நல்லா கழுவிட்டு அப்புறமேட்டு நம்ம குழம்பு வைக்கணுங்க. நல்லா கழுவியாச்சு. இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். மீன் கழுவி எடுத்தாச்சு. வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், மாங்காய், 2 தக்காளி, தேங்காய், கொஞ்சம் புளி ஊற போட்டிருக்காங்க. இப்போ மசாலா அரைச்சிக்கலாம். 2 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 2.5 ஸ்பூன் வரமல்லித்தூள், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். வெங்காயத்தை 2-3 எண்ணம் வச்சுட்டு பாக்கியே போட்டுடணுங்க. தேங்காயும் போட்டு அரைச்சி எடுத்துடணும். அரைச்சி நம்ம இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் தக்காளியும் போட்டு அரைச்சிடணுங்க. 2 சுற்றினா போதும், தக்காளி அரைஞ்சிரும். ரொம்ப நேரம் அரைக்கணும் வேண்டாம், லாஸ்ட்டில் போட்டு அரைக்கணுங்க. எல்லாத்தையும் போட்டு அரைச்சாச்சு. தக்காளிலாம் இப்போ மசாலா வந்து மீனோட ஆட் பண்ணியாச்சு. மீனோட சேர்த்து போட்டு கொதிக்க வைக்கணுங்க. அப்போ தான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். புளியும் கரைச்சி ஊற்றியாச்சு. இப்போ மிக்ஸி சார் அலம்பி ஊற்றிக்கலாம். இதில் வந்து ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டு, பச்சை கருவேப்பிலையும் போட்டு, உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விடணுங்க. லாஸ்ட்டில் தான் மாங்காய் போடணும். எல்லோரும் மீனை வந்து லாஸ்ட்டில் போடுவாங்க. நான் மாங்காவை தான் லாஸ்ட்டில் போடுவேன். ஏன்னா அந்த தோலில் இருக்க கடுப்பெல்லாம் இறங்கிட்டுனா குழம்பு வந்து டேஸ்ட் இருக்காதுங்க. டேஸ்ட் மாறிடும். அதனால் லாஸ்ட்டில் போட்டு 2 நிமிஷம் கொதிக்க விட்டேன்னா மாங்காய் வந்து வெந்துடும். மீன் வந்து ஃபஸ்ட்டே போட்டனால எப்படி கரையாமல் கிடச்சிருக்கு பாருங்கள். சூப்பராக கிடைக்குங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. மாங்காவும் ஆட் பண்ணியாச்சு. நல்லா கரையாமல் கிடச்சிருக்கு பாருங்கள். மீன் வந்து இறக்கியாச்சுங்க. இப்போ தாளிசம் பண்ணிடலாம். கடாயில் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வெந்தயம், ஒரு 5-6 வெந்தயத்தை போட்டு, கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டு, சின்ன வெங்காயம் ஒரு 4 வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு, கருவேப்பிலையும் போட்டு தாளித்து ஊற்றினோம்னா அட்டகாசமான மீன் குழம்பு ரெடிங்க. சோம்பேறி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீனெல்லாம் எப்படி சூப்பராக கிடச்சிருக்கு பார்த்தீங்களா? அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சாதத்தோடு வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து சாப்பிடணுங்க. உடனே சாப்பிடக்கூடாது. மீன் குழம்பு வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து வச்சு சாப்பிடுங்க. சூப்பராக கிடைக்குங்க. சாப்பிட்டு பார்க்கலாங்க. பாறை மீன் ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க மீன் குழம்பு கூட சூப்பராக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.